லங்கா பிரீமியர் லீக் ஆட்டங்கள் இந்த ஆண்டு இந்த பருவகாலம் நடக்காது அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் இந்த முறை லங்கா பிரீமியர் லீக் ஆட்டங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால், குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அடுத்த ஆண்டு இந்தியாவோடு இணைந்து இலங்கையும் 2020 உலகக்கிண்ண ஆட்டங்களை நடத்தப் போகின்றன. அதற்கான சில போட்டிகள் இலங்கையிலும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த போட்டிகள் மிக முக்கியம் இல்லையா? அதற்கு மைதானத்தை தயார்படுத்த வேண்டும், இன்னும் சில புனரமைப்பு பணிகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இந்த முறை லங்கா பிரீமியர் லீக் ஆட்டங்களை நடத்தாமல் இருப்பதற்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் முடிவு செய்திருக்கிறது. சரியா? ஒரு கரப்பான் பூச்சியை கொல்ல போய் ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பை எரிந்த கதை, அதாவது கொசுவுக்கு பயந்து கோட்டை எரிந்த கதைன்னு நம்ம படிச்சிருப்போம் தான். அந்த மாதிரி ஒரு விஷயம் நிஜமா நடந்திருக்கு. எங்கன்னா தென்கொரியால ஒரு பெண்ணு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வாழக்கூடிய அவங்க வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு கரப்பான் பூச்சி இருந்திருக்கு. அடிச்சிருக்கிறாங்க, சாகல, விடப்படாது அப்படின்னு சொல்லி எரிச்சிருக்கிறாங்க. எரிச்சப்போ அந்த கரப்பான் பூச்சி மாத்திரம் சாகல, அந்த அடுக்குமாடி குடியிருப்பை பற்றி எரிந்து அங்க மிகப்பெரிய சேதமே ஏற்பட்டு குறிப்பிட்ட அந்த பெண்ணும் கைது செய்யப்பட்டிருப்பதா சொல்றாங்க. எது செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செய்யுங்க. பெண்கள் அப்படின்னாலே கொஞ்சம் கரப்பான் பூச்சிக்கு பயந்தான், அதுக்காக அடுக்குமாடி குடியிருப்பே எரிச்சு விடுறதா? சரி, இப்படியான விஷயங்களும் நம்மளை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி, குறிப்பாக இப்போது நாடு முழுவதும் கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நுவர்லியாவிலே இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாகவும் கருதப்படக்கூடிய இந்த அஞ்சல் நிலையம் இப்ப ஒரு சுற்றுலா தளமாகவும் இருக்கிறது. நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பார்வையிடக்கூடிய எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு இடமாக அந்த இடம் இருக்கு. ஆனா என்ன கவலை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த கட்டடம் கொஞ்சம் பழமையான கட்டடம் அப்படின்ற காரணத்தால இங்கே குறிப்பாக இப்போது பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக இந்த கட்டடத்தினுடைய ஒரு குறித்த கூரை பகுதி இடிந்து விழுந்திருக்கிறது. லேசான ஒரு சிதைவு அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மழை நீரும் உள்ளே வரக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. கூடிய விரைவில் குறிப்பாக சம்பந்தப்பட்டவர்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடத்தை அவர்கள் நிச்சயமாக சீர் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தங்கத்தின் விலை கிடுகிடு அப்படின்னு சொல்லி அதிகரிச்சு கொண்டே போனதான இப்போ அதே வேகத்தில் குறைஞ்சு கொண்டு வருகிறது. இன்றைக்கு ஒரே நாள்ல 25,000 ரூபாய் தங்கத்தினுடைய பவுன் ஒன்றுக்கான விலை குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. தொடர்ந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா சொல்றாங்க. காரணம் சர்வதேச ரீதியாவே இந்த தங்கத்தினுடைய விலை குறைவு இடம்பெற்று வருவதன் காரணமாக இந்த சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு இணக்கப்பாடு, அதே நேரம் உலக அளவில் டாலரோட பெறுமதி அதிகரிச்சு வரதாலையும் தங்கத்துல முதலீடு செய்தவர்கள் கொஞ்சம் மனம் திறந்தது. எல்லாரும் பயந்த மாதிரி 5 லட்சத்தை தாண்ட போது அப்படின்ற கதை இருந்தது. ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்படின்றதை தாண்டி இந்த மாதிரியான வர்த்தக நடவடிக்கைகளுடைய மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே திடீரென்று இப்போது தங்க விலையை அப்படியே பள்ளம் நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது. நாங்கெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி பழைய விலைக்கு வந்தா நல்ல, பழைய விலையை விட குறைய வந்தாலும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.